படத்தோட கதை என்னன்னா, கொடூரமான அரசன் இங்க ஆட்சி செஞ்சுட்டு வரான். அவன் மக்கள அடிமையாக்கி ஒரு சக்தி வாய்ந்த கல்ல தேட சொல்லி ரொம்ப கொடுமைப்படுத்துறான். ஒரு வழியா அவனுக்கு அந்த கல்லு கிடைக்குது. அந்த கல்லால அபரிவிதமான சக்தி அவனுக்கு கிடைக்குது. இந்த டைம்ல அவன எதிர்த்து ஒரு சின்ன பையன் குரல் கொடுக்குறான். அதனால அந்த சின்ன பையன கொல்ல பார்க்குறான் அந்த கொடூர அரசன். கொல்லுற நேரத்துல அந்த சின்ன பையனுக்கு தேவர்களால அபூர்வமான சக்தி கிடைக்குது. அந்த சக்திய வச்சு அவன் அந்த கொடூர அரசனையும், மொத்த நகரத்தையும் அழிச்சிடுறான். இதனால கோபம் அடைஞ்ச தேவர்கள் அவனுக்கு தண்டனையா பல்லாயிரம் ஆண்டுகள் குகையில அடைச்சு வச்சிடுறாங்க. இப்போ நிகழ்காலத்துல மீண்டும் அந்த கிரீடத்த ஒரு கெட்ட கும்பல் தேடுது. இந்த பக்கம் தொல்பொருள் ஆராய்ச்சியாளரான ஒரு நல்ல லேடியும் அந்த கிரீடத்த தேடிட்டு இருக்காங்க. அவங்க கிரீடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ எதிர்பார்க்காத விதமா அந்த கெட்ட கும்பல் அவங்கள தாக்கும்போது வேற வழி இல்லாம தூங்கிக்கிட்டு இருந்த ஹீரோவை எழுப்பி விட்டுடுறாங்க. இதனால ஹீரோ வெளியே வராரு. வெளியே வந்தவரு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய நகரத்த அழிச்ச மாதிரியே இந்த நகரத்த அழிச்சாரா? இல்ல இங்க இருக்கிற மக்கள காப்பாத்துனாரா? அப்படின்றத பத்தி ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லக்கூடிய கதை தான் இது. வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். படத்தோட கதை 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்குது. இங்க இருக்கிற அரசாங்கத்துல கொடூரமான ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஏன்னா, இங்க ஆட்சி செய்றவன் ரொம்ப கொடூரமான அரசன். முன்னொரு காலத்துல இங்க இருக்கிற மக்கள் எல்லோருமே சுதந்திரமாவும், சந்தோஷமாவும் இருந்தாங்க. ஆனா, இப்போ இந்த கொடூரமான அரக்கன்கிட்ட மாட்டிக்கிட்டு அடிமைகளா வாழ்றாங்க. இந்த கொடூர அரசன் என்ன பண்றான்? இங்க இருக்கிற மக்கள் எல்லாரையுமே நிலத்த தோண்டு, தோண்டு அப்படின்னு கட்டாயப்படுத்துறான். ஏன்னா, நிலத்துக்கு அடியில ஒரு மந்திர சக்தி கொண்ட பொருள் இருக்கு. அத ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கான். இந்த சக்தி மட்டும் அவனுக்கு கிடைச்சுச்சுன்னா, அவன் இன்னும் பலசாலியா ஆயிடுவான். இந்த உலகத்தையே ஆளக்கூடிய அளவுக்கு அப்படின்னு அவன் நம்பிட்டு இருக்கான். இங்க மக்களும் நிலத்த தோண்டிக்கிட்டே இருக்கும்போது அவங்க கையில எட்டர்னியம் கல் கிடைக்குது. உடனே அத ராஜா கிட்ட எடுத்துட்டு போறாங்க. சக்தி வாய்ந்த எட்டர்னியம் கல் இப்போ ராஜா கையில கிடைச்சதுனால இந்த கொடூரமான அரசன் என்ன பண்றான்? ஒரு கிரீடத்தை உருவாக்குறான். அந்த சக்தி வாய்ந்த கல்ல வச்ச கிரீடம் மட்டும் அவன் தலையில அணிஞ்சானா அவனுக்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்கும். இந்த டைம்ல இந்த கொடூர அரசனுக்கு எதிரா ஒரு சின்ன பையன் களத்துல இறங்குறான். அந்த சின்ன பையன் என்ன பண்றான்? மக்கள் கிட்ட இந்த கொடூரமான அரசனை எதிர்த்து போராடணும் அப்படின்னு மக்களுக்கு உற்சாகத்த குடுக்குறான். இதெல்லாம் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட அந்த கொடூர ராஜா என்ன பண்றான்? இந்த சின்ன பையன தூக்கிலிட உத்தரவிடுறான். இப்போ சின்ன பையன கொல்லும் நேரத்துல சின்ன பையன் மர்மமான முறையில அங்கிருந்து மறைஞ்சிடுறான். மறைஞ்சு போனவன் 6 சக்தி வாய்ந்த தேவர்கள் முன்னாடி நிக்கிறான். இந்த தேவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சின்ன பையன பார்த்து நீ ரொம்ப தைரியமானவனா இருக்க. அதனால நாங்க உன்னை பாராட்டுறோம். அது மட்டும் இல்லாம உன்னுடைய துணிச்சலான செயலால நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு அபூர்வமான சக்திய கொடுக்க போறோம். அந்த சக்திய அடையணும்னா நீ ஷாஜாம் அப்படின்ற வார்த்தைய சொல்லணும். சொன்ன உடனே உனக்கு தேவையான சக்தி எல்லாமே கிடைக்கும். அந்த அரக்க ராஜாவ கொல்ற அளவுக்கு கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, சின்ன பையனும் ஷாஜாம் அப்படின்னு சொல்றான். உடனடியா நம்ப முடியாத அளவுக்கு சக்தி அவனுக்கு கிடைக்குது. சக்தி கிடைச்ச அந்த சின்ன பையன் இப்ப பெரிய ஆளா மாறிடுறான். மேலும் பலசாலியான தோற்றம் கொண்ட ஒரு ஆளாவும் மாறிடுறான். அவனுடைய முதல் வேலை அரண்மனைக்கு திரும்பி போய் ராஜாவ அழிக்கிறது. இப்ப அரண்மனைக்கு திரும்புறான். அந்த சக்தி வாய்ந்த கிரீடத்த போட்டுட்டு இருக்க கொடூர அரசன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவன் போற வழியில இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சு துவம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். அவனுக்கு உண்டான கோவத்தால அந்த முழு நகரத்தையே அழிச்சிடுறான். அது மட்டும் இல்லாம அந்த கொடூரமான ராஜாவையும் கொன்னுடுறான். இப்போ நிகழ்காலத்த காட்டுறாங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நகரம் மாதிரி இல்ல. இங்க மக்கள பயம்புறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு கும்பல் ஒண்ணு இருக்கு. இந்த கும்பல் என்ன தேடுறாங்கன்னா, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கொடூரமான அரசன் போட்டுக்கிட்டு இருந்த கிரீடம். அந்த கிரீடம் இன்னும் இங்க தான் எங்கேயோ மறைஞ்சு இருக்கு அப்படின்னு நம்பி இந்த கும்பல் அத தேடிட்டு இருக்கு. அந்த பக்கம் கிரீடத்த தேடுற ஆண்ட்ரியா அப்படின்ற லேடிய காட்டுறாங்க. இவங்க வந்து ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். பழங்கால பொக்கிஷங்கள கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப திறமையான ஆளு. ரொம்ப கஷ்டத்துக்கு பிறகு அவங்க முயற்சி பண்ணதுக்கு பலன் கிடைக்குது. அந்த லேடி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த கிரீடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த கிரீடம் வந்து ஒரு குகையில இருக்குன்னு கண்டுபிடிச்சு அங்க போறாங்க. ஆனா அவங்க எதிர்பார்க்காத விஷயம் ஒண்ணு நடக்குது. அது என்னன்னா, அவங்க கூட்டத்திலேயே இருக்க ஒருத்தன் இவங்களுக்கு துரோகம் செய்றான். கிரீடத்த தேடிட்டு இருக்க கும்பலுக்கு கிரீடம் கிடைச்சிச்சு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் சொல்றான். அது என்னன்னா, கிரீடத்த தேடுற அந்த கும்பலுக்கு கீழ தான் இவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இப்ப கிரீடம் கிடைச்சிச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன சொல்லிடுறான். அந்த கும்பல் இந்த லேடி டீம்ல இருக்க ஒரு நல்லவர கொன்னுடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த லேடிய துப்பாக்கி முனையில நிறுத்தி வச்சு கிரீடத்த என்கிட்ட குடு அப்படின்னு மிரட்டுறாங்க. லேடி இப்போ கீழ முட்டி போட்டு இருக்கும்போது தரையில எழுதப்பட்ட சில வார்த்தைகள கவனிக்கிறாங்க. அத ரொம்ப சத்தமாவும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்கும்போது ஷாஜாம் என்ற வார்த்தை அவங்க வாயிலிருந்து வருது. உடனடியா இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ லேடியையும் அவங்க கூட இருக்கிற நல்ல டீமையும் தவிர மத்த இங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு கொன்னுடுறாரு. லேடிய இந்த இடத்துல ஹீரோ காப்பாத்துறாரு. ஏன்னா அவங்க தான் அந்த ஷாஜாம் என்ற வார்த்தைய சொல்லி அவர மீண்டும் இங்க வர வச்சாங்க அப்படின்ற காரணத்துக்காக. இப்போ ஹீரோ நின்னுட்டு இருக்கும்போது கும்பல்ல இருந்து ஒருத்தன் கிரீடத்துல இருக்கிற எட்டர்னியம் பொருளால செய்யப்பட்ட ஒரு ஆயுதத்த வச்சு ஹீரோவ தாக்குறான். ஆயுதம் வருத்த பார்த்த ஹீரோ அத கையால புடிச்சு நிறுத்துறாரு. இப்போ அந்த ஆயுதம் அவர் கையிலேயே டமால்னு வெடிக்குது. இதனால அவருக்கு காயம் ஏற்படுது. பல்லாயிரம் வருஷங்கள் கழிச்சு இப்பதான் அவருக்கு வலின்னா என்னன்னு தெரியுது.
இங்க இட்டர்னியம் என்பது ஹீரோக்கு பலவீனத்த உண்டாக்கக்கூடிய பொருள் மட்டும் இல்ல. அதால அவருக்கு அழிவு கூட ஏற்படலாம் அப்படின்னு இந்த சீன்ல நம்மளுக்கு தெரியுது. ஹீரோ இப்ப மயக்க நிலையில லேடி வீட்ல இருக்காரு. அங்க லேடியோட பையனும் இருக்கான். அவன் ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, "நீங்க 5000 ஆண்டுகளா குகையில தான் தூங்கிட்டு இருந்தீங்க. நாங்க தான் உங்கள திரும்பவும் எழுப்பனோம். இந்த நகரம் இப்ப ஆபத்துல இருக்கு. இத உங்களால மட்டும் தான் காப்பாத்த முடியும்." அப்படின்னும் சொல்றான். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, "அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மாதிரி நகரம் இப்ப இல்ல. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதனால இந்த நகரத்த நான் காப்பாத்தணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வரல. இங்க இருக்கிற மக்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு வீட்ட விட்டு வெளிய பறந்துகிட்டே இந்த நகரத்த சுத்தி பார்க்குறாரு. பார்க்கும்போது எவ்வளவு மாறிடுச்சு இந்த நகரம் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்தது ஒரு பெரிய ஸ்கிரீன்ல ஒரு பிளாக் லேடி வந்து ஒரு பிளாக் மேன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த பிளாக் மேன் வந்து சூப்பர் ஹீரோ டீம்ல இருக்க ஒரு ஆள். அவர்கிட்ட அந்த பிளாக் லேடி என்ன சொல்றாங்கன்னா, "இது மாதிரி கருப்பு ஆடம் திரும்ப வந்துட்டான். அவன்கிட்ட இருந்து நகரத்துல இருக்கிற நல்லவங்கள எல்லாம் காப்பாத்தணும். அதனால அவன நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும். இல்லன்னா 5000 வருடத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதுதான் இப்ப நடக்கும்." அப்படின்னு சொல்லும்போது, இங்க இருக்கிற பிளாக் சூப்பர் ஹீரோ ஒத்துக்கிறான். "நான் ஒரு சூப்பர் ஹீரோ டீம ரெடி பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இந்த பக்கம் வில்லன் டீம்ல இருக்க ஒருத்தன் என்ன பண்றான், லேடியோட ஃபேமிலி கிட்ட கிரீடம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு அத எடுக்க வந்திருக்கான். ஹீரோ கரெக்ட்டான டைம்ல அந்த இடத்துக்கு வந்து எல்லாரையும் அடிச்சு அவங்கள காப்பாத்துறாரு. இப்போ இங்க ஹீரோ சண்டை போட்டுட்டே இருக்கும்போது, அந்த பிளாக் சூப்பர் ஹீரோ டீமும் வந்துடுறாங்க. அவங்க கூடயும் ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்காரு. பிளாக் ஹீரோ டீம் கூட தனி ஆளா ஹீரோ செம சூப்பரா சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவர் அங்க இருக்கிறவங்களால கட்டுப்படுத்தவே முடியல. கடைசியா ஹீரோ அந்த இடத்த விட்டு பறந்து போறாரு. இந்த பக்கம் அந்த கருப்பு சூப்பர் ஹீரோ டீம்ல இருக்க ஒரு பெரியவர் லேடி கிட்ட போயிட்டு, "இது மாதிரி ஹீரோவ பிடிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க." அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ லேடி சொல்றாங்க, "இதுக்கு முன்னாடி எங்க போயிருந்தீங்க? எங்க உயிருக்கு ஆபத்து இருக்கும்போதெல்லாம் நீங்க யாருமே உதவ வரலையே. அவர் தான் வந்து எங்கள காப்பாத்துனாரு. இப்ப மட்டும் வந்து அவர கேட்கிறீங்களே!" அப்படின்னு கோவமா கத்துறாங்க. அப்போ அந்த பிளாக் சூப்பர் ஹீரோ என்ன சொல்றான், "உங்களுக்கு அவர பத்தி நல்லா தெரியும். 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரு என்ன பண்ணாருன்னு. இப்ப நம்ப அவர தடுக்கலன்னா, அதே தான் அவரு இங்கேயும் பண்ண போறாரு. ஒரு பேரழிவே உண்டாக்குவாரு." அப்படின்னு லேடி கிட்ட சொல்ல, லேடி மனசு மாறி, "சரி நான் ஒத்துக்கிறேன்." அப்படின்னு அவங்க எல்லாருமே ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ லேடி கூட இருந்த மைக்கேல் என்பவன் என்ன பண்றான், லேடியோட வீட்டுக்கு போயிட்டு அந்த கிரீடம் இருக்கா அப்படின்னு தேடுறான். கிரீடம் அங்க இல்ல அப்படின்ற கோவத்துல லேடியோட பையன கடத்திட்டு போறான். ஆனா லேடியோட பையன் ரொம்ப புத்திசாலி. அவன் என்ன பண்றான், "இது மாதிரி என்ன கடத்திட்டாங்க." அப்படின்னு லேடிக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்றான். அது மட்டும் இல்லாம, "உங்க கூட இருக்கிற ஒரு ஆள் தான் என்ன கூட்டிட்டு போறான்." அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிடுறான். சோகமா இருக்கிற லேடி என்ன பண்றாங்க, அவங்க பையன காப்பாத்துறதுக்காக இந்த வேலைய செய்ய ஒத்துக்குறாங்க. கருப்பு சூப்பர் ஹீரோ வில்லன் டீம்ல இருக்கிற 2 பேர புடிச்சிட்டு வந்து விசாரிக்கிறான். 2 பேருமே எதுவுமே சொல்ற மாரி தெரியல. உடனே ஹீரோ அவங்கள மேல தூக்கிட்டு போயிட்டு விசாரிக்கிறாரு அவர் ஸ்டைல்ல. அப்போ அவங்க சொல்றாங்க, "இது மாதிரி பாலைவனத்துல ஒரு மறைவான பகுதியில தான் வில்லன் மறைஞ்சிருக்கான்." அப்படின்ற உண்மைய சொல்றாங்க. அந்த இடத்த கண்டுபிடிச்சு இவங்க எல்லாருமே போறாங்க. அந்த பக்கம் துப்பாக்கிய வச்சு அந்த சின்ன பையன மிரட்டிட்டு இருக்காங்க. இப்ப இங்க துப்பாக்கி வச்சிருக்கிறவன் ஒரு உண்மைய சொல்றான். "நான் தான்டா இந்த கேங்கோட தலைவன். இவ்வளவு நாள் உங்க அம்மா கூட இருந்தது எதுக்காக? இந்த கிரீடத்த எப்படியாவது அவ கண்டுபிடிச்சிடுவான்னு எனக்கு தெரியும். அதனால தான் அவ கூட நான் வேலை செஞ்சேன்." அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லாருமே எனக்காக தான் வேலை செய்றாங்க. அவன் சொன்னத எல்லார் கூடயும் சேர்ந்து லேடியும் கேட்கறாங்க. இப்ப லேடி என்ன பண்றாங்க, அந்த கிரீடத்த கொடுக்க சம்மதிக்கிறாங்க. ஏன்னா அவங்க பையனோட உயிர் ரொம்ப முக்கியம். அதனால கிரீடத்த வாங்குன பிறகும் வில்லன் லேடியோட பையன சுடுறான். இந்த நேரத்துல ஹீரோ பறந்து போய் தோட்டாவ தடுத்து அந்த சின்ன பையனோட உயிர காப்பாத்துறாரு அவருடைய சக்திய பயன்படுத்தி. அதுக்கப்புறம் வில்லனுக்கு ஒரே அடியா முடிவு கட்டிர்றாங்க. இந்த சமயத்துல ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த கருப்பு சூப்பர் டீம் கிட்ட ஹீரோவோட ரகசியத்த சொல்றாரு. அதாவது அது என்னன்னா, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கொடூரமான அரசன எதிர்த்து நின்ன சின்ன பையன் நான் இல்ல. அவன் என்னுடைய பையன் தான். அந்த நேரத்துல கொடூர அரசன் என் பையன கொல்ல முயற்சிக்கும்போது அவன் மறைஞ்சிட்டான். கோபமான அரக்க அரசன் என்ன பண்ணான், என்னையும் என் குடும்பத்துல இருக்கிறவங்களையும் பிடிச்சு அடிச்சு ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தான். என் மனைவியும் கொன்னுட்டான். நானும் இறக்குற நிலையில இருந்தேன். அப்போதான் என் மகன் திரும்பி வந்து அவனுடைய எல்லா சக்தியும் எனக்கு கொடுத்தான். இந்த நேரத்துல அந்த கொடூர அரசனுடைய ஆளுங்க வந்து மீண்டும் தாக்குதல நடத்துனாங்க. இதுல என்னுடைய பையன் என் கண்ணு முன்னாடியே இறந்துட்டான். அதனால வந்த கோபத்த என்னால கட்டுப்படுத்தவே முடியல. அதுக்கப்புறமா அந்த அரக்க அரசனையும், அங்க இருக்கிற வீரர்களையும் என்னுடைய சக்திய பயன்படுத்தி ஒரேடியா அழிச்சுட்டேன். என்னுடைய கோபத்தால அந்த சக்திய கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போயிடுச்சு. எந்த அளவுக்குன்னா, முழு நகரத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு முழு நகரத்தையும் நான் அழிச்சதுனால, என் மகனுக்கு சக்தி கொடுத்த அந்த தேவர்கள் ரொம்ப கோவம் அடைஞ்சாங்க. அதனால தண்டனையா என்ன பல்லாயிரம் ஆண்டுகள் குகையில அடைச்சு வச்சாங்க. அந்த நேரத்துல தான் அந்த லேடி என்ன கூப்பிட்டாங்க. நானும் சுதந்திரம் அடைஞ்சேன். அடுத்து ஹீரோ சொல்றாரு, "என்னுடைய சக்திய பயன்படுத்தி எவ்வளோ பெரிய அழிவையும், மரணத்தையும் நான் உண்டாக்கி இருக்கேன். அப்படின்ற குற்ற உணர்ச்சி எனக்கு எப்பயுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் திரும்பவும் அந்த சக்திய பயன்படுத்தக் கூடாது." அப்படின்னு சொல்லி ஷாஜாம் என்ற வார்த்தைய சொல்றாரு. சொன்ன உடனே அவர் சாதாரண மனித உருவத்துக்கு மாறிடுறாரு. இப்போ அந்த கருப்பு சூப்பர் ஹீரோ டீம் கிட்ட சொல்றாரு, "நான் திரும்பவும் அந்த ஷாஜாம் என்ற வார்த்தைய சொல்ல மாட்டேன். இதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? திரும்பவும் அந்த வார்த்தைய நான் சொல்லவே கூடாது. அதற்கான ஏற்பாடுகள பண்ணுங்க." அப்படின்ட்டு ஹீரோ சொல்றாரு. உடனே ஹீரோவோட வாயில ஆக்ஸிஜன் பைப்ப வச்சு அவர தண்ணிக்கு அடியில போடுறாங்க. அடுத்த சீன்ல இறந்து போன வில்லன் நரகத்துல இருக்கிறத காட்டுறாங்க. ஏன்னா இவன் எல்லாத்தையுமே பிளான் போட்டு பண்ணியிருக்கான்.
என்னன்னா, இங்க இருக்கிற பேய்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி அதோட சக்திய பெறணும் என்றதுக்காக கிரீடத்தோட செத்து இருக்கான் போன காட்சியில. உடனே அங்க நரகத்துல இருக்கிற பேய்கள் எல்லாம் அவனுக்கு சக்திய கொடுக்குது. சக்திய அடைஞ்ச அவன் முன்ன விட ரொம்ப பலமான ஆளா மாறுறான். எல்லா இடத்துலயும் அழிவை ஏற்படுத்துறான். இந்த சைடு கருப்பு சூப்பர் ஹீரோ டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து அவன தடுக்க பாக்குறாங்க. ஆனா அவங்களாலயும் தடுக்க முடியல. இதற்கிடையில அங்க இருக்கிற சூப்பர் டீம்ல இருக்க பெரியவர் அவன தடுக்க பாக்க அவருடைய சக்திய பயன்படுத்தி விடாம சண்டை போட்டுட்டே இருக்காரு. ஆனா அவராலயும் ஜெயிக்க முடியல. இப்போ அந்த பெரியவர் உணர்றாரு, ஹீரோவால மட்டும் தான் இவன தடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சு தண்ணிக்கு அடியில இருக்க ஹீரோ கிட்ட உதவி கேட்கிறாரு. ஹீரோ இப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. உடனே ஷாஜாம் என்ற வார்த்தை சொல்ல அவருக்கு அவருடைய சக்தி எல்லாம் கிடைக்குது. ஹீரோ என்ன பண்றாரு, அங்கிருந்து வந்து வில்லன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் வில்லன் கிட்ட தொடர்ந்து கருப்பு சூப்பர் ஹீரோ டீம்ல இருக்கிற ஆளுங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுலயும் குறிப்பா அந்த பெரியவர் சண்டை போட்டுட்டே இருக்காரு. அவரால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல சண்டை போட முடியல. அதனால அவர கொன்னுடுறான் வில்லன். கருப்பு சூப்பர் ஹீரோ டீம்ல இருக்கிற மத்தவங்க அவர காப்பாத்த பாக்குறாங்க. ஆனா அவங்களால முடியல. இந்த நேரத்துல தான் ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. வந்தவரு வில்லன் கூட சரியான சண்டை போட்டுட்டு இருக்காரு. இங்க நடக்கிறது எல்லாம் பார்க்கும்போது ஹீரோவால மட்டும் தான் அவன தோற்கடிக்க முடியும் அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி கடைசியில வில்லனோட தலைய 2ஆ பிளந்து அவன கொன்னுடுறாரு நம்ம ஹீரோ. திரும்பவும் இந்த இடத்துல அமைதி நிலவுது. இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஹீரோவ தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. எங்க நகரத்த காப்பாத்த வந்த ஹீரோவே நீங்க தான் அப்படின்னு. இதெல்லாம் நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் அந்த கருப்பு லேடி பெரிய ஸ்கிரீன்ல வந்து ஹீரோ கிட்ட பேசுறாங்க. நீ விரும்புனா இந்த இடத்திலேயே இருக்கலாம். அதால இங்க இருக்கிற மக்களுக்கு பாதுகாவலனா இருக்க முடியும். ஆனா இந்த இடத்த மட்டும் விட்டு வெளியே போயிடாத அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா அது உங்களுக்கும் நல்லதில்ல, எங்களுக்கும் நல்லதில்லன்னு அப்படி சொல்ல ஹீரோ சொல்றாரு, நான் என்ன செய்யணும், எப்ப செய்யணும், எப்படி செய்யணும்னு நீங்க சொல்லக்கூடாது. எனக்கா தோணுனா தான் நான் செய்வேன் அப்படின்னு அந்த கருப்பு லேடி கிட்ட சொல்றாரு. அவங்களும் நீங்க சொல்றது கரெக்ட் தான். உங்கள யாரால தடுக்க முடியும்? ஏன்னா நீங்க தான் இந்த உலகத்த சேர்ந்தவர் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கு கோவம் வருது. கோவம் வந்ததால அந்த லேடி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஸ்கிரீன அடிச்சு நொறுக்கிறாரு. அதனால புகை உண்டாகுது. இந்த டைம்ல தான் நம்மளுக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹீரோ வராரு. வந்தவரு இந்த படத்தோட ஹீரோ கிட்ட நம்ம கொஞ்சம் உட்கார்ந்து பேசணும் அப்படின்னு சொல்ல, இதோட இந்த படத்தோட கதைய முடிக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.